ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து மானிட்டைசேஷன் பண்ண முடியுமா? ஸோ அப்படியே மானிட்டைசேஷன் பண்ண முடிஞ்சாலும் யார் யாரெல்லாம் எலிஜிபிள், யார் யாரெல்லாம் நான் எலிஜிபிள் பர்சன்ஸ், தென் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது, கண்டென்ட் எப்படி இருக்கணும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. டிக்டாக் பேன் பண்ணக்கப்புறம் அங்கே உள்ள கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க ப்ரோக்கன் ஆகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸுங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பாப்புலர் கிரிக்கெட் மேனால் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேல நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஒரு பில்லியன் யூசர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, சரி ஃபைன். ஸோ ஃபேஸ்புக் கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நாங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுவோம், அவங்க ஜஸ்ட் ரீல்ஸை அப்லோட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து yet to be அஃபிஷியல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து இப்போ வரைக்கும் அன்அஃபிஷியல் தான். இட் இஸ் சூன் டு பி அஃபிஷியல். அலெசாண்ட்ரோ பிளாசின்னு ஒரு டெவலப்பர் இருக்கார். ஸோ அந்த டெவலப்பரோட ஃபோன் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தாரு சோஷியல் மீடியாவில். அதுக்கப்புறமேல அது சில மணி நேரம் கழிச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் டெலிட்டட் ஆகிருக்கு. மேபி இது ஒரு அண்டர் டெவலப்மெண்ட் ஃபீச்சர்னால அந்த கம்பெனி கூட டெலிட் பண்ணியிருக்கலாம் சில ப்ரைவசிஸ்க்காக. ஓகேங்களா, சரி ஃபைன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் போனஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு. ஸோ அந்த போனஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக ரெகுலர் ரெண்டு ஆப்ஷன் இருக்குமா. ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் உங்களோட ரீல்ஸை மானிட்டைசேஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களோட ரீல்ஸை மானிட்டைசேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி ஃபைன். தென் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும், தென் இப்போ நீங்கள் ஸ்வைப்பை போடணுன்னா 10K ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படியெல்லாம் சில க்ரைட்டீரியாஸில் கொடுத்துருக்காங்க. இதிலெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரீல்ஸ் அப்லோட் பண்ணால் போதும். ஒரே ஒரு க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் மட்டும் போதும். இந்த ஆப்ஷன் வந்து ஸ்டில் அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் வந்து yet to be அஃபிஷியல். ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இனி கொஞ்சம் நாளில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே ஃபைன். தென் இந்த ஃபீச்சர் வந்து லைவ் ரீல்ஸ் தென் ஆர்டினரி ரீல்ஸ் அப்லோட் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல். இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டே இருந்தாலும் அதை விட ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, உங்களோட இன்சைட், சரிங்களா, ப்ரொஃபைல் இன்சைட்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க மாற்றிருக்காங்க. எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ லைக்கு, எவ்வளோ டிஸ்லைக்கு, எத்தனை நாளுக்குள்ளே எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருக்கு, எவ்வளோ ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஒரு 99.9 அக்யூரசியில் நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியலி கன்ஃபர்மேஷன் தான். ஸோ தாராளமாக இனிமேல் வந்து நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு தென் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு ஸ்டோரிஸ் இதெல்லாம் வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ணி போடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட எஃபோர்ட் மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா, ஒரு சூப்பரான ஒரு செக்கும் வச்சுருக்காங்க. உங்களோட கண்டென்ட் மேலே ஒரு கண் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வடிவேல் சார் சொல்லியிருப்பார், நல்லா இருக்கே. ஸோ அதுக்கு வந்து எனக்கு டெம்ப்ளேட் கிடைக்கல, அதனால தான் நானே சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் என்ன விஷயம், எதுக்காக நான் இந்த நல்லா இருக்கேங்கிற ஒரு வார்த்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற கண்டென்ட் மேலே கண் இருக்கிறது காரணம் வந்து நீங்கள் வந்து ஒரு சாதா ஒரு டப்பா கண்டென்ட்டு, ஒரு யூஸ்லெஸ் கண்டென்ட்டு, தென் சும்மா கோயிங் வித் ட்ரெண்ட் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. உங்களுக்கு எந்த கண்டென்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கணும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து ஒரு நிறைய யூசர்ஸால் பார்க்கப்படணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு க்ரைட்டீரியாவும் வச்சுருக்காங்க. சரிங்களா, ஓகே ஃபைன். ஸோ அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த போனஸ் த்ரெஷோல்ட் கொடுத்தனால நீங்கள் உங்களோட மணி வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ட்ராக் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் எப்படி ஒரு மானிட்டைசேஷன் பண்ணும்போது யூடியூப்பில் வந்து எப்படி நீங்கள் மானிட்டைசேஷன் வந்து ட்ராக் பண்ணுவீங்களோ, ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் மானிட்டைசேஷன் வந்து ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரொஃபைல்லேருந்து ட்ராக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் மேலே ஒரு கண் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி கேஷ். ஸோ இந்த வீடியோ தர முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன் டைமில் கிடைக்கும். ஸோ தமிழில் கற்போம், உலகை வெல்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.